Hello viewers, welcome back to Abby's Delight. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான prawn omelette தான் பார்க்க போறோம். இது ஒரு குயிக்கான ரெசிபிங்க. பட் அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்க பார்க்க முடியும். prawn omelette எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. ஸோ எண்ணெய் காஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் பெருசாக இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் உங்கள் விருப்பம் போல் சாப் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 நிமிஷம் வதக்கிட்டு இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 10லேருந்து 15 ப்ரான் எறாவை நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஐஸ் எறா வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தண்ணி விடும். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா ஹை ஃப்ளேம் வச்சு அந்த தண்ணியை ட்ரை பண்ணிடுங்க. இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன். ஸோ இதை ரொம்ப குக் பண்ண வேண்டாம். வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கினாலும் நல்லா இருக்காது. எல்லாமே சீக்கிரமாக பண்ணி எடுத்துடணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே எறா வெந்துடும். கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையில் சேர்த்துடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. முட்டை ஒரு 3 முட்டை உப்பு போட்டு அடித்து வச்சுருக்கேன். இந்த ஆம்லெட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம ஆல்ரெடி எறால 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆறின எறா மசாலாவை இதில் போட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆம்லெட் ஊற்ற வேண்டியதுதான். இந்த எறா ஏன் நம்ம அப்படியே போடலைன்னா எறாலேருந்து நான் சொன்னேன் இல்லைங்களா தண்ணி வரும்னு. ஸோ நம்மளோட ஆம்லெட் நல்லா வராது. ஸோ எறாவை எப்போவுமே இந்த மாதிரி ஒரு மசாலா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆம்லெட் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தவா வச்சுருங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் ஆம்லெட் ஊற்றிக்கோங்க. இந்த எறாலாம் ஏற்கனவே வெந்தாச்சு. ஸோ எறா வேகணும்னு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். ஆயில் லைட்டாக போட்டுட்டு திருப்பி போட்டுருங்க. ஸோ ஒரு ஆம்லெட் எவ்வளோ நேரம் வேகுமோ அவ்வளோதான் இதோட குக்கிங் டைமும். திருப்பி போட்டு உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். வேற ஆம்லெட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது கூட நீங்கள் சீஸ் ஆட் பண்ணி சாண்ட்விச்சஸ் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த எறா ஆம்லெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த எறா ஆம்லெட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.